ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரம் தி மின்னல் பேட்ச் அண்ட் நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்ட் கிளாஸஸ் எல்லாமே நம்ம கிட்ட முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து இன்னமும் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை குழந்தைகளுக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் சர்ப்ரைஸ் இப்போ இந்த மூமெண்ட் நான் உங்களுக்காக ரிவீல் பண்ண போகிறேன். பசங்களா, நீங்கள் எல்லாருமே வர May 4th அன்னைக்கு நடக்க போகிற நீட் எக்ஸாமுக்காக பயங்கர இன்டென்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ உங்களுக்கு நீட்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட காலையில் ஆரம்பிச்சு இப்போ ஈவினிங் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷாவணி மேம் உங்களுக்கு ஒரு லைவ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி வந்து நம்ம லைவ் செஷன்ஸ் மேலே லைவ் செஷன்ஸாக டெய்லி சூப்பராக பிளான் பண்ணி எல்லாத்தையும் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் உங்களில் நிறைய பேர், இன்ஃபேக்ட் thousands and thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய அமரா பேட்சில் ஜாயின் பண்ணியும் படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ அமரா பேட்ச்லையுமே ரெகுலர் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இப்போ உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக, இன்னும் கொஞ்சம் சூப்பராக வேற லெவலுக்கு உங்கள் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறோம். அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். பசங்களா, நம்ம அமரா பேட்ச் பற்றி கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும்டா இல்லையா? நம்ம அமரா பேட்சில் மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் ஆல்ரெடி பெய்ட் அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட சேர்ந்து படிச்சுட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் நம்ம அமரா பேட்ச் பற்றின ஒரு சில கீ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ வெரி வெரி டஃப் ஜாப். இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா பிரச்சனை, நம்மளால் இதை தனியாக படிக்க முடியும், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறது கஷ்டம்டா. நம்மளால் ஒரு 2 நாள் சூப்பராக கன்சிஸ்டண்ட்டாக படிப்போம், 3வது நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அது எல்லாமே லைட்டாக ட்ராப் ஆகிடும். திரும்ப 4வது நாள் என்ன செய்வோம் அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜியை வர வச்சு படிக்கணும்னு ட்ரை பண்ணுவோம், ஆனால் திரும்ப அதே எனர்ஜி வராது. அப் அண்ட் டவுனாக தான் இதில் இருக்கும். மொதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம கான்செப்ட்ஸில் எங்கேயாவது ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, டவுட் கேட்கறதுக்கு கரெக்டான ஒரு பர்சன் இருக்க மாட்டாங்க, நமக்கு கரெக்டான ஒரு ஹெல்ப் கிடைக்காது இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நாங்கள் அட் வேதாந்து என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அமரா பேட்சை லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த அமரா பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக டெய்லி 6 hours கிளாஸில் உங்களுக்கு சூப்பர் டூப்பராக எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போது இந்த அமரா பேட்ச் தமிழ் புத்தாண்டு வருது இல்லையா? ஓகே, ஏதோ ஏப்ரல் மாதம் வந்தாச்சு, ஏதோ 14-15 தேதிகள் வரப்போகுது. ஸோ இந்த மாதம் நமக்கு தமிழ் புத்தாண்டு வரதுனால அமரா பேட்சில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அந்த சர்ப்ரைஸ் என்னன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி, அந்த சர்ப்ரைஸ் எந்த அளவுக்கு ஒர்த்தோ அந்த அளவுக்கு இதில் நாங்கள் கொடுக்குற ஃபியூச்சர்ஸும் ஒர்த். அந்த ஃபியூச்சர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யார் யாருக்கெல்லாம் அமரா பேட்ச் பற்றி தெரியாதோ பசங்களா, நம்ம அமரா பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவாக கிளாஸஸ் நடக்கும். இப்போ இந்த லைவ் கிளாஸஸ் எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே எப்போயிலேருந்து எப்போ வரைக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும், நடுவில் ஒரு 1/2 மணி நேரம் பிரேக் இருக்கும் சரியா? மொத்தமாக 4 கிளாஸஸ் நடக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. எவ்ரிடே வில் பி ஹேவிங் 4 கிளாஸஸ். இப்போ நாங்கள் லைவாக இந்த கிளாஸ் எடுக்கிறோம்ல, உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீ லைவ்ல கேட்டுக்கலாம். 2வது வந்து நாங்கள் லைவ்ல டீச் பண்ணுற நோட்ஸ் எல்லாமே எப்பயுமே என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிவிடுவோம் சரியா? ஸோ அந்த நோட்ஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது செஷன் 1-2 மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் ரெக்கார்டடாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டடை பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது டெஸ்ட்டுக்கு படிக்கணும்னா கூட அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த அமரா பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விபடி ஆப் இருக்குல்ல, ஸோ இந்த விபடியும் வந்து வேதாந்து கூட சேர்ந்து விபடி ஃபியூச்சரும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் சார் விபடினா என்ன சார்? உங்களுக்கு எப்போ என்ன ரெக்கார்டட் லெக்சர் வேணுமோ, இப்போ ஒரு சில கிளாஸ் இனிமேல் தான் நான் எடுக்க போகிறேன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் அமரா பேட்சில் நான் செமிகண்டக்டர்ஸ் எடுக்கல. அப்போ செமிகண்டக்டர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக எனக்கு என்ன பண்ணால் போதும் அப்படின்னா விபடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு செமிகண்டக்டர் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான லெக்சர் வீடியோஸ் எல்லாமே 1 ஷாட்டு ஃபுல்லாகவே எல்லாமே வந்துடும். உனக்கு எந்த லெக்சர் பிடிச்சிருக்கோ அது அழகாக கிளிக் பண்ணி நீ என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் இருக்குது. 2வது பீடகாகி. இப்போ இந்த பீடகாகியில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வேதாந்தூவில் இங்கே அமரா பேட்சில் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா நீட் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் பேங்க் வேணுமோ, மார்க்கெட்டில் என்னென்ன புக் இருக்கோ எல்லா புக்ஸோட பிடிஎஃப், ஃபார்முலா ஷீட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்ஸு. ஓகே, நான் இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ்லாம் உங்களுக்கு காமிப்பலாம். அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸோட பிடிஎஃப் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். அப்போ இந்த பிடிஎஃப் பார்த்தும் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதில் ப்ரிப்பேர் பண்ண முடியும் சரியா? இஸ் இஸ் அவைலபிள் இன் யூடியூப். மஃபியா குயின் கொஞ்சம் அப்படியே கவனிச்சுட்டே இருக்கும், உனக்கு சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபீஸ் ஆக்சுவலாக 999 இருந்தது. பட் நம்ம 99 ஃபீஸ் பே பண்ண சொல்லி நம்ம எல்லாருமே வந்து இதில் கலந்துக்க சொன்னோம். ஆனால் இன்னையிலிருந்து அஃபிஷியலாக நம்மளுடைய அமரா பேட்ச் இஸ் கோயிங் டு பி ஃப்ரீ.
ஓகே, இப்போ நான் சொன்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கிட்ட நீட் கிளாஸஸ். கிளாஸ்லேயே உனக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அந்த டவுட் எல்லாமே கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன பிடிஎஃப், டெஸ்ட் சீரீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விபடி ஃபியூச்சர், இது எல்லாமே சேர்த்து இப்போயிலிருந்து ஓகே நீட் எக்ஸாம் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இதை ஃப்ரீயாக கொடுக்குறோம். சரியா? அப்போது ஃபீஸு கட்டுனவங்கலாம் சார், டேய் நீ லாஜிக்கோட தானே பேசுகிற. ஏன் அப்படின்னா ஃபீஸ் கட்டினவங்க எல்லாருமே நீ என்ன பண்ணியிருக்க, 99 ஃபீஸ் கட்டினவங்கலாம் ஃபஸ்ட்டு டேலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கிளாஸ் கவனிச்சிருக்க. இதில் உங்களுக்கு இப்போ ஜாயின் பண்ணுறாங்கன்னா இப்போ இருக்கிற ஃபியூச்சர் தான் வரும். புரியுதா? அவங்க முன்னாடி நடந்த லைவ் எல்லாம் விட்டாங்கல்ல, கிட்டத்தட்ட ஆல்ரெடி நம்ம எவ்வளோ நாள் போயிடுச்சு லைவ் இல்லையா? பட் எஸ், இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இதுக்கப்புறம் வர கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஓகே, ஆனால் இந்த ஃப்ரீ ஃபீச்சர் இருக்குல்ல, இந்த ஃப்ரீ ஃபீச்சர் வந்து எப்படி சார் எப்போ வேணால் நான் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னா இல்லை, அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்குது. நீங்கள் எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 15ஆம் தேதிக்கு முன்னாடி எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணிடணும். ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையுமே கண்டிப்பாக இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். இப்போ இந்த லைவை அமரா பேட்ச் பசங்க யாராவது கவனிச்சுட்டு இருக்கியா? இந்த லைவ் அமரா பேட்சில் ஏற்கனவே இருக்கிற பசங்க யாராவது கவனிச்சுட்டு இருக்க அப்படின்னா யூ டூ சஜஸ்ட் த பீப்புள், இது ஒர்த் இல்லையா, இந்த கோர்ஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத நீ சொல்லு. சரியா? சார் இப்போது இது நீங்கள் சொல்கிறது அருமையாக இருக்குது, இதில் நான் எப்படி யாழினியன் சார் நான் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னா வெரி சிம்பிள். இப்போ இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கல்ல, இப்போ நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், இந்த லைவுடைய டிஸ்கிரிப்ஷன். சரியா? இப்போ இந்த லைவ் இருக்குது அப்படின்னா ஓகே, இந்த லைவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பாரு, டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீட் 2025 அமரா பேட்ச் எக்ஸ்க்ளூசிவ் தமிழ் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீ அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது. இப்போ நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த லிங்கை கிளிக் பண்ணும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே இது பார் 0 for 2 months, நீ எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் பை கிளிக் ஃபுல் கோர்ஸ் கொடுத்துட்டு உன்னோட மெயில் ஐடி ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணி கிளாஸை கவனிக்க ஆரம்பிச்சிரு. அவ்வளோதான். யூ டோன்ட் ஆக்சுவலி நீட் டு பே எனிதிங். சரியா? திஸ் அமரா பேட்ச் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி கோயிங் டு பி ஃப்ரீ. ஓகே, இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்னது ஃப்ரீ. ஓகேவா? ஸோ இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு எல்லாருக்கும் தெரியுதா? ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் எங்கே இருக்குது? இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலயமாவே உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணிட முடியும். சரியா? ஸோ எவ்ரிபடி எல்லாருமே இதில் ஃப்ரீ அவைல் இருக்கும்போதே ஜாயின் பண்ணிக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இதை ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணியும் விடு. ஓகே, இதில் டெய்லி உங்களுக்கு கிளாஸஸ் இருக்க போது உனக்கு கொஸ்டின்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் எல்லாமே கிடச்சிடும். அதே மாதிரி வீடியோ லெக்சர் வேணும்னா அந்த வீடியோ லெக்சர் ஆல்ரெடி இதில் ரெக்கார்டடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் ஜென்ரேட்டர்னு இதில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். உனக்கு எப்போ என்ன டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீ வந்து இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ், திஸ் இஸ் கோயிங் டு பி ஃப்ரீ ஃப்ரம் நவ். இன்னையிலிருந்து நீட் எக்ஸாம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அமரா பேட்சை ஃப்ரீயாக கொடுக்குறோம். சரியா? ஸோ எல்லாருமே இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அத்தனை பேருமே என்ன செய், இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பராக படிங்க. ஓகே, இப்போது இது ஏன் யாழினியன் சார் இது இப்போ எதுக்கு நம்ம இது ஃப்ரீயாக தரோம், இதில் ஏதாவது உள்குத்து இருக்குமா, ஸ்கேமா அது? ஏன்னா நிறைய பசங்க என்கிட்ட கேட்டாங்க 99 rupeesக்கு எப்படி யாழினியன் சார் வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் பண்ண முடியும், இது ஸ்கேம் இல்லையா அப்படின்ட்டு. ஒரே விஷயந்தான், யாழினியன் சார் இல்லையா? ஸோ நம்ம கிளாஸஸ் கவனிக்கிற பசங்கிட்ட நீ ரிவ்யூ கேளு. ஓகே, ஒன்றுமே இல்லை, இதே வீடியோவில் நீ வந்து என்ன செய்யலாம், என்னப்பா இதில் இவங்க சொல்கிற மாதிரி கிளாஸ் எல்லாம் உண்மையாக நல்லா எடுக்கிறாங்களா என்னன்னு நீ கேட்டுட்டு கூட அதுக்கப்புறமா யூ கேன் என்ரோல். பட் என்னோட ஐடியா இந்த மாதிரி ஒரு கோர்ஸை உங்களுக்கு கொண்டு வரதுக்கு பின்னாடி இருக்க என்னோட ஐடியா வந்து என்ன அப்படின்னா, மணி ஷுட் நாட் பி அ ரீசன் ஃபார் யூ டு நாட் ஸ்டடி நீட். என்கிட்ட காசு இல்லை அப்படின்ற ஒரு ஃபேக்டரால் நீ நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அவ்வளோதான் எனக்கு. ஓகே, எனக்கு தெரியும் இந்த சொசைட்டியில் இன்றைக்குமே வந்து எவ்வளவு பேர் அவங்களுக்கு டாக்டர் ஆகணுன்ற கனவு இருந்தும் லட்சியம் இருந்தும் ரொம்ப ஹை ஃபீஸ் எல்லாம் வந்து அவங்களால பே பண்ண முடியாமல் இன்றைக்கி நீட் கோச்சிங் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை. ஓகே, அவங்க வந்து என்ன செய்யறதில்ல, நீட் கோச்சிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுல அந்த கனவே வேண்டான்னு விட்டுடுறாங்க. அப்படி எந்த ஒரு குழந்தையும் அவங்களோட கனவை வெட்டக்கூடாது. ஸோ எனக்கு வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். நான் அடுத்த வருஷம் ஃபீஸ் வச்சு நடத்திக்கிறேன்.
ஓகே, அடுத்த வருஷம் வில் புட் ஃபீஸ் அண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஹியர் நவ் வி வாண்ட் யூ டு யூட்டிலைஸ் திஸ். ஓகே, டெய்லியுமே யூ ஆர் சீயிங் ரைட், ஃபுல்லாக எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் லைக் எவ்ரிடே வி கம், வி டேக் த கிளாஸஸ். ஓகே, டெய்லி இது ஒரு அழகாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம சூப்பராக கொண்டு போகலாம் ஃப்யூச்சரில். சரியா சார்? தீவனல் பேட்சில் எனக்கு ஐடி பாஸ்வேர்டு இல்லை சார். கண்டிப்பாக இருக்கும்டா, ஏன்னா நீ அதை வச்சு தான் பே பண்ணியிருப்ப. இப்போது ஒன்றுமே இல்லை கண்ணு, நான் இங்கே லிங்க்கு காமிச்சேன்ல, இப்போ நீ பேமெண்ட் பண்ணும்போது ஒரு இமெயில் போட்டிருப்பீங்கல்ல, அந்த இமெயில் என்னது நிலா கண்ணா? இப்போ பாருங்கள், நான் சும்மா இங்கே வந்து முதல்ல இதில் சேரும்போது ஒரு ஃபோன் நம்பர் போட்டிருப்போம். இந்த ஃபோன் நம்பரோ இல்லை ஏதோ ஒரு இமெயில் ஐடியோ கொடுத்து தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ரெஜிஸ்டரே பண்ணியிருப்பீங்க. அப்போ அது என்ன, அதை தான் போடணும். அதுதான் உங்கள் லாகின் ஐடியா இருக்கும், அதுதான் உங்கள் மெயிலாக இருக்கும். அதை போட்டிங்கன்னா லாகின் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து இருக்கும். சார் தீமின்னல் பற்றி போடுங்க, ஆல்ரெடி ஜாயின்ட். தீமின்னல் பற்றி இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி பேசிட்டு போனால் முத்துக்குமரா, தீமின்னலில் வந்து 21ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்குது. டெலகிராம் சேனலில் இப்போ தான் ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக ஆட் பண்ணுறோம். இன்னையிலேருந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி நாளைக்கு ஒரு 3 நாளில் எல்லோரும் ஆட் ஆகிடல. நிறைய பசங்க இருக்கீங்களா, ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லோரும் அதில் ஆட் ஆகிடுவீங்க. சரியா? ஓகே, ஸோ இந்த ஆஃபர் யாருமே மிஸ் பண்ணிடாதரா. யார் யாரெல்லாம் நீட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறியோ கண்டிப்பாக இதை என்ரோல் பண்ணி வச்சுக்கோ. எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ கண்டிப்பாக இதை என்ரோல் பண்ணி வச்சுக்கோ. திஸ் இஸ் கோயிங் டு பி பிக். இது உங்களை சூப்பராக ஹெல்ப் பண்ணும் படிக்கிறதுக்கு. சரியா பசங்களா? வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப். பாய் பாய்.